ம். ஓம் சிவம். அன்பே சிவம். அனைத்தும் சிவம். முற்றும் சிவம். முடிவும் சிவம். முதலும் சிவம். என்றும் சிவம். எதிலும் சிவம். அன்பே சிவம். ஓம் சிவம். ஓம் சிவம். அரசு சட்டம். ஆமாம், அரசு சட்டம் மக்கள் அனைவரும் ஒன்றே என்று செயல்படுகிறது. ஆனால் மக்களுடைய வாழ்க்கை 3 தரமாக பிரித்துள்ளது. இதுக்கு என்ன காரணம்? மக்கள் ஓட்டு போடுவதற்கு மட்டும்தான் அனைவரும் ஒன்று. ஆனால் வாழ்வாதாரத்தை 3 தரமாக பிரித்துள்ளார்கள். எதற்காக? பள்ளியில் பிள்ளைகள் படிக்கிறார்கள். அதில் 100 பேர் தேர்ச்சி பெறுகிறார்கள். 100 பேர் தேர்ச்சி பெற்றால் என்ன செய்கிறார்கள்? 25 பேருக்கு மட்டும் வேலை தருகிறார்கள். மீதி 75 பேருக்கு வேலை கிடையாது, தருவதில்லை. வேலை தருவதற்கு வாய்ப்பு உண்டு, ஆனால் அவர்கள் வாழ்வதற்கு வழி தேடிக்கொண்டார்கள், காலங்காலமாக வாழ்வதற்காக. அது அவ்வளவு 100 பேருக்கு வேலை தந்திருந்தால் இன்றைக்கி இந்த துன்ப நிலையெல்லாம் வந்திருக்காது. இவர்கள் காலம்பூரா வாழ வேண்டும் என்பதற்காக மக்களை கீழ்த்தரமாக கொண்டு செல்லவே இவ்வாறு அரசு முடிவெடுத்தது. இதை அரசு முடிவெடுத்ததினால் 25 பேருக்கு வேலை கொடுத்து 75 பேருக்கு வேலை கொடுப்பதில்லை. மீதி 75 பேர் வர ஆண்டு வரையும் காத்திருக்க வேண்டும். வர ஆண்டு தேர்ச்சி பெறுவதற்கு எவ்வாறு வேலை தருவது? இதில் தான் தீவிரவாதி பல தீய செயல்களெல்லாம் மக்கள் செல்ல நிலைக்கு தள்ளப்பட்டது அரசு சட்டம். அதே போன்று அரசு சட்டம் தள்ளப்பட்டது. இந்த ஓட்டு போடுவதற்கு மட்டும்தான் இந்த 3. ஆனால் பிரிவினை வாழ்வாதாரம் 3 தரமாக உள்ளது. இதுக்கு என்ன காரணம்? இதுதான் உண்மை. இந்த 75 சீட்டு விட்டது காரணம் என்ன தெரியுமா? இடையில் ரிட்டையர்மெண்ட் ஆகிறார்கள் அல்லவா, அவர்கள் சீட்டு காலியாக உள்ளது. அந்த சீட்டையெல்லாம் இவர்கள் கட்சிக்காரர்கள் மாநில அரசுகளில் இருந்து அனைவரும் எம்எல்ஏக்கள் இருந்து அனைவரையும் உங்களை பங்கிட்டு கொண்டு அந்த காலியாக சீட்டுக்கு ஒவ்வொரும் ஒரு ரேட்டு வைத்து கொண்டு பணத்தை வாங்கி பணம் அது பேர் தான் லஞ்சம். அந்த பணத்தை வாங்கி கொண்டு சீட்டு தருவது. இந்த 75 பேர் தேர்ச்சி பெற்றவருக்கு வேலை கிடையாது, பணம் தந்தவருக்கு வேலை. அப்படி என்றால் என்ன ஆயிற்று? உயர்ந்தவர் பணம் இருந்தால் அவர்கள் மீண்டும் அவர்களே வாழ்ந்து கொண்டு வருகிறார்கள். ஏழை மக்கள் எதுக்காக படிக்க வைக்க வேண்டும்? அவர் படிக்காமல் விட்டிருந்தால் அவர் தாய் தந்தைக்கு உழைத்து ஏதோ அவர் சிறிய உதவி செய்து அவர் கடன் இல்லாமல் வாழ்ந்திருப்பார்கள். படித்தால்தான் நன்மை என்று பல வழிகள் எடுத்து உரைத்துவிட்டு வேலை தராததற்கு என்ன காரணம்? இதுதான் காரணம். இவர்கள் காலம்பூராக உயர்ந்து வாழ, மக்கள் கீழ்த்தரமாக வாழ்வதற்காகவே அவர் எழுதப்பட்ட புதிய சட்டம். இவ்வாறு சட்டம் அம்பேத்கர் எழுதவில்லை, இவரால் எழுதப்பட்ட ஒரு திட்டம். இது போன்ற நிலையெல்லாம் இனி பூமியில் இடைவெளி கிடையாது. இறைவன் அவரவர் எந்த மனிதன் செல்கிறான் அவருக்கேற்ற வழிகாட்டி வந்தார் இறைவன். இன்று பூமியில் இடைவெளி இல்லாத காரணத்தால் உண்மை உரிக்கிறார். ஆகினால் இது போன்ற இந்த 75 பேர் அவர்களுக்கு கொடுத்திருக்கலாம். 75 பேர் அந்த நேரத்தில் வேலை கொடுக்கவில்லை என்றாலும் எந்தெந்த மனிதர் ரிட்டையர் ஆகிறார்களோ அந்த சீட்டுக்கு இந்த தேர்ச்சி பெற்றோர் வேலை தந்திருக்கலாம். தீய செயலுக்கு பிள்ளைகள் போயிருக்க மாட்டார்கள். இந்த மாணவர்கள் எல்லாம் தீய செயலுக்கு தள்ளப்பட்டது. இன்றைக்கி சமுதாயத்தில் எத்தனை வகையில் செயல்பட்டு பாருங்கள். அதுக்கு ஒரு சட்டம், அதுக்கு ஒரு திட்டம். அதில் சிறு பிள்ளைகளுக்கு ஒரு சட்டம், பெரிய பிள்ளைகளுக்கு ஒரு சட்டம். இது போன்ற சட்டத்தை எல்லாம் இவரே வகுத்து கொண்டு இவரே ஆட்சி செய்வதற்கு இனி பூமியில் இடைவெளி இல்லை. ஆகினால் இது போன்ற செயலெல்லாம் மாறுபட வேண்டும் என்றால் அடியோடு இந்த அரசு உங்களுக்கு தேவையா என்பது இறைவனுடைய கேள்வி.
இந்த அரசு தேவையா? அரசு தேவை என்றால் புதிய சட்டங்களை கொண்டு வர வேண்டும் அரசு. அப்போது ஓட்டு போடுங்கள். இல்லை என்றால் ஓட்டே போடாதீர்கள். உங்களால் நீங்கள் இல்லை என்றால் அவன் இல்லை, அவன் இல்லை என்றால் நீங்கள் உண்டு. உங்கள் வாழ்வு இறைவன் வழி காப்பான். நீங்கள் இல்லை என்றால் அவன் வாழ்க்கை கிடையாது. அவன் இருப்பதை கொண்டு வாழ வேண்டும். எத்தனை காலம் வாழுவான்? அவனுக்கு அடுத்த கணமே என்ன நடக்கும் என்று அவனுக்கு தெரியாதோ அந்த மூடனுக்கு. எங்களுக்கு தெரியும். ஆனால் இந்த மூடன் தெரியாமல் மாடல் அரசு வர தமிழ்நாட்டில் மாடல் அரசா மாடலாக டோப்பா முடியை போட்டுக்கொண்டு அவன் வாங்கும் சம்பளத்தை 3/4 அந்த டோப்பா முடிக்கு செலவைத்து மீதி பணம் மக்கள் வரி பணத்தில் சொந்த இரத்தத்தில் இல்லாமல் வேறு ஒரு இரத்தத்தை அவ்வப்போது சுத்தம் செய்து கொண்டு இவ்வாழ்பவனுக்கு சிந்தனை எவ்வாறு இருக்கும்? இது போன்ற நிலையில் தான் செயல்படும் என்று கூறுகிறார் இறைவன். அவனுடைய சொந்த இரத்தத்தில் பேச வேண்டும். அப்போதுதான் நான் நேர்மையாக அறிவுரை தர முடியும். இவன் எப்பொழுதும் இவன் செய்த குற்றங்களை அவன் பல நோய்க்கு ஆளானான். அந்த நோய்கள் தீர்ப்பதற்கு அவ்வப்போது இரத்தத்தை மாற்றிக்கொண்டு இவன் நன்மையாக வாழ்வதாக இவனுடைய ஆத்மா திருப்தி. ஆனால் இறைவன் வகுப்பு அவ்வாறு அல்ல. இந்த மூடனுக்கு தெரியாது. இந்த மூடனுக்கு தெரிந்ததெல்லாம் நம் கையில் உள்ள தமிழன் 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 என்று தமிழன். எங்கு உள்ளான் தமிழன்? ரூபாய் நோட்டில் வருகிறது 15 மொழி. ஆனால் 1500 மொழிகள் உள்ளது இந்த உலகத்தில். இதில் 15 மொழி மட்டும்தான் நியமிக்கப்பட்டது. இந்த 15 மொழியில் தமிழ் எங்கு உள்ளது? எண்ணி பாருங்கள். ரூபாய் நோட்டில் உள்ளது. எங்கு 13வது இடத்தில் உள்ளது தமிழ். இதற்கு முன் எத்தனை மொழிகள் இந்த உலகத்தில் வாய்ந்தது? அவ்வாறு என்றால் இதை யோசித்து செயல்பட வேண்டும் மக்கள். இவன் கட்சியை முதல் தூண்டி செய்தான். அப்புறம் பல வகையில் மக்களை தூண்டச் செய்தான். அதிலெல்லாம் மக்கள் ஒன்றும் பின்வாங்கவில்லை. கடைசியில் மொழியை வைத்து மக்களை மழமையாக்குகிறான் தமிழன் தமிழன் என்று. இந்த தமிழன் என்ன செய்வான்? இந்த தமிழ் மக்கள் உழைக்கும் வரி பணத்தை இலங்கையில் வந்த அகதிகளுக்கு அடைக்கலம் கொடுத்தது குற்றமில்லை. ஆனால் அன்று சிறு உதவி செய்து விட்டுவிட வேண்டும். விட்டுவிட்டு இருந்தால் அவர்கள் இன்றும் வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர் பிழைத்து கொள்வார்கள். அது கடவுளுடைய தீர்ப்பு. இவன் என் கடவுள் அல்ல, இவனோட மூடன். இவன் என்ன செய்கிறான்? தமிழ் மக்கள் இந்த நாட்டிலே பிறந்து இந்த நாட்டிலே காலங்காலமாக உழைக்கும் மக்கள் வரிப்பணத்தை கொண்டு இலங்கை அகதிகளுக்கு பென்ஷன் போன்ற பணத்தை தந்து அவ்வப்போது உதவி செய்கிறான். இது பட்டாத குறைக்கு இவன் இந்த 75 பேருக்கு வேலை கொடுக்காத திட்டத்தால் மக்கள் அக்காலத்திலே இந்த உலகளவில் தமிழ் மக்கள் பிரிந்து போனார்கள். அந்த பிரிந்து போன மக்கள் அது பிரிந்து போக செல்ல வைத்தது இறைவன். நீ எங்கெங்கு இடைவெளி உள்ளதோ அங்கங்கே வாழ்ந்து கொள்ளுங்கள், உங்கள் உயிரை பிழைத்து கொள்ளுங்கள் என்று அனுப்பி வைத்தார். அந்த மனிதர்களெல்லாம் இவன் தமிழ்நாட்டு வரி பணத்தை எல்லாம் அந்தந்த நாட்டில் எந்தெந்த நாட்டில் தமிழர்கள் இருக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் உதவி செய்கிறான். அந்த நாடு செழிப்பாக உள்ளது. இவன் எதற்காக உதவி செய்ய வேண்டும் பணத்தை? இதுக்கு என்ன காரணம்? இங்கு உள்ள தமிழ் மக்களை கீழ்த்தரமாகவே கொண்டு செல்வதே இவனுடைய நோக்கம். மக்களை நன்று ஆராயுங்கள். இந்த ஓட்டு இல்லை என்றால் உங்களை ஒன்றும் செய்ய முடியாது, அவன் ஒன்றும் செய்ய முடியாது. இது இறைவனுடைய தீர்ப்பு. அவர் என்ன கடவுளா? அவர் ஒரு மனிதன். குற்றவாளியில் முதல் நம்பர் குற்றவாளிகள் அரசியல்வாதிகள். அதில் 100க்கு 75 பேர் குற்றவாளிகளே, 25 பேர் தான் ஒழுக்கமானவர்கள். அந்த ஒழுக்கமானவர்களும் இருக்கிறார்கள். சிலர் இறந்து மாண்டார்கள். அக்காலத்தில் இக்காலத்தில் வரும் அரசியல்வாதிகள் அத்தனை பேரும் குற்றவாளிகளே. ஆகினால் இந்த ஓட்டு உரிமை என்பது அடியோடு தடை செய்தால் மட்டும்தான் நல்வழி கிடைக்கும். இல்லையே ஓட்டு வேண்டுமென்றால் புதிய சட்டத்திட்டங்களை இறைவன் கூறுவார். அந்த சட்டத்திட்டத்தின் வழியில் அவர்களை முன்னிருந்து கேளுங்கள். அந்த சட்டத்துக்கு கட்டுப்பட்டால் ஓட்டு போடுங்கள், இல்லை என்றால் ஓட்டு போடாதீர்கள். அதுக்கு கட்டுப்பட முடியாது என்றால் அந்த கவர்மெண்ட் ஆட்களே ஓட்டு போட்டு அவர்களே அதில் ஆட்சி செய்தால்தான் இதில் இவன் செய்த குற்றத்தை அவன் கேட்பான், அவன் செய்த குற்றத்தை இவன் கேட்பான் என்பது இறைவனுடைய வாக்கு.
அதுக்கு ஏற்ற வழிகள் மக்கள் பொதுமக்கள் நீங்கள் தான் உணர வேண்டும், நீங்கள் தான் தீர்ப்பு கூற வேண்டும். மக்கள் தீர்ப்பே மகேஸ்வரன் தீர்ப்பு என்பது இறைவனுடைய வாக்கு. ஓம் சிவம், அன்பே சிவம், அனைத்தும் சிவம்.